வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வடக்கின் குரல் செய்திகளுடன். செம்மணி சிந்துபாத்தி மயானத்தில் 7 மனித மண்டையோடு உள்ளிட்ட உடலங்கங்களின் பாகங்கள் மீட்பு. அரியாலை செம்மணி சிந்துபாத்தி மயானத்தில் 7 மனித மண்டையோடு உள்ளிட்ட உடலங்கங்களின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. செம்மணி சிந்துபாத்தி மயானத்தில் கடந்த பிப்ரவரி மாத ஆரம்பத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக குழிகள் வெட்டப்பட்ட போது அதற்குள்ளிருந்து மனித எண்பு சிதலங்கள் அவதானிக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்தில் நீதவான் ஆய்வு பணிகளை மேற்கொண்டார். இதன்போது மனித சிதலங்கள் மீட்கப்பட்ட பகுதியை ஆய்வுக்கு உட்படுத்தவும் தொடர்ந்து அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு 2 உடல் அங்கங்களின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் சீரற்ற காலநிலை காரணமாக அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டிருந்தது. குறித்த அகழ்வு பணிகள் நேற்று மீண்டும் ஆரம்பமான நிலையில் குறித்த பகுதியில் மேலும் 5 மனித உடல் அங்கங்களின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. குறித்த பகுதிகளில் தொடர்ந்து வரும் நாட்களில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 3 மனித மண்டையோடுகளுக்கு மேல் ஒரு பகுதியில் அடையாளம் காணப்பட்டால் மனித புதைக்குழி என அதனை பிரகடனப்படுத்த முடியும் என்ற நிபந்தனைக்கமைய குறித்த பகுதியை மனித புதைக்குழியாக பிரகடனப்படுத்துமாறு கோரி யாழ்ப்பாணம் நீதிமன்ற நீதவானிடம் விண்ணப்பத்தை முன்வைக்க சட்டத்தரணிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். குடிநீர் பிரச்சினை, அயல் வீட்டுக்காரர் மீது துப்பாக்கி பிரயோகம். மட்டக்களப்பு வவுணதீவில் குடிநீர் பிரச்சினை காரணமாக அயல் வீட்டுக்காரர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதில் ஒருவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டவரை வவுணதீவு போலீசார் கைது செய்ததுடன் ஒரு துப்பாக்கியையும் மீட்டுள்ளதாக தெரிவித்தனர். கண்ணங்குடா பாடசாலை வீதியைச் சேர்ந்த 28 வயதுடைய பாக்கியராசா சதீஸ்கரன் என்பவரே இதில் படுகாயமடைந்துள்ளார். படுகாயமடைந்தவரின் சகோதரரின் காணியில் தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையினால் வழங்கப்பட்ட குடிநீர் இணைப்பு இருந்துள்ள நிலையில் இந்த குடிநீரை அயல் வீட்டை சேர்ந்தவரும் பயன்படுத்தி வந்துள்ளார். ஆனால் அதற்கான கட்டணத்தை அவர் செலுத்தாததால் நீர்வளங்கள் சபையினால் குடிநீர் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக குடிநீரை பயன்படுத்திய அயல் வீட்டுக்காரரிடம் நீர் பயன்படுத்திவிட்டு ஏன் கட்டணம் செலுத்தவில்லை என கேட்டபோது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்நிலையில் சம்பவ நாளான திங்கட்கிழமை பிற்பகல் 4:30 மணியளவில் உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியால் அயல் வீட்டுக்காரர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது. இதில் கால் தொடை பகுதியில் படுகாயமடைந்த பாக்கியராசா சதீஸ்கரன் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசாரின் ஆரம்ப விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட அருளானந்தம் யோகேஸ்வரன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் துப்பாக்கியும் மீட்கப்பட்டது. கைது செய்யப்பட்டவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு மேலதிக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர். யாழ்ப்பாணத்தில் கடை உரிமையாளர் மீது வாழ்வெட்டு. யாழ்ப்பாணத்தில் கடை உரிமையாளர் மீது வன்முறை கும்பல் ஒன்று வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டதில் உரிமையாளர் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அரியாலை பகுதியில் கடையொன்றினை நடாத்தி வரும் நபர் மீது நேற்று மோட்டார் சைக்கிளில் வந்த 3 அடங்கிய வன்முறை கும்பல் அவர் மீது வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்ட பின்னர் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். தாக்குதலில் படுகாயமடைந்தவரை அப்பகுதியை சேர்ந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். ஹெட்டன் பஸ் நிலையத்திலிருந்து பயணிக்கும் 34 பஸ்கள் போக்குவரத்து சேவையினை முன்னெடுக்க தடை. ஹெட்டன் பஸ் நிலையத்திலிருந்து பயணிக்கும் 34 பஸ்கள் போக்குவரத்து சேவையினை முன்னெடுப்பதற்கு நுவரெலியா மாவட்ட தலைமை மோட்டார் வாகன பரிசோதகர் தடை விதித்துள்ளார். மோட்டார் வாகன பரிசோதகர்கள் மற்றும் ஹெட்டன் தலைமையக போலீஸ் இணைந்து நேற்று மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போதே தடை விதிக்கப்பட்டுள்ளது. 45 பஸ்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்ட நிலையில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 15 பஸ்களும் 19 தனியார் பஸ்களும் போக்குவரத்து சேவையினை முன்னெடுப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது. பயணிகளுக்கு ஏற்படும் சிரமம் மற்றும் வேகம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை கருத்தில் கொண்டு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தடை விதிக்கப்பட்டுள்ள பஸ்களில் உள்ள குறைபாடுகளை 1 மாதத்திற்குள் நிவர்த்தி செய்யுமாறு மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. நிவர்த்தி செய்யாத பட்சத்தில் குறித்த பஸ்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யவும் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தீர்மானித்துள்ளது. மாலைத்தீவில் இலங்கையர்களுக்கு வேலைவாய்ப்பு. மாலைத்தீவில் இலங்கையர்களுக்கு 1 லட்சம் வேலைவாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்போது 30,000 இலங்கையர்கள் மட்டுமே மாலைத்தீவில் பல்வேறு வேலைகளில் ஈடுபட்டுள்ளதாகவும்
இலங்கைக்கான மாலைத்தீவு உயர்ஸ்தானிகர் மசூத் இமாட் தெரிவித்தார். வெளியுறவு அமைச்சகத்தில் திங்கட்கிழமையன்று மாலைத்தீவு உயர்ஸ்தானிகர் மசூத் இமாட் மற்றும் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித் ஹேரத் இடையேயான சந்திப்பு இடம்பெற்றது. இதன்போதே மாலைத்தீவு உயர்ஸ்தானிகர் மசூத் இமாட் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் திறமையான மற்றும் தொழில்முறை வேலை வகைகளில் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க இலங்கைக்கு தேவையான ஆதரவு வழங்கப்படும் என்று மசூத் இமாட் மற்றும் விஜித் ஹேரத்திடம் மேலும் தெரிவித்துள்ளார். மாலைத்தீவில் பணிபுரியும் இலங்கையர்கள் இலங்கைக்கு பணம் அனுப்புவதில் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து அமைச்சர் விஜித் ஹேரத்தின் கேள்விக்கு பதிலளித்த மசூத் இமாட், மாலைத்தீவு அரசாங்கமும் இந்த பிரச்சினைகளில் கவனம் செலுத்தியுள்ளது என்றும் பிரச்சினைகளுக்கு தீர்க்க ஏற்கனவே ஒரு திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார். இலங்கைக்கும் மாலைத்தீவுக்கும் இடையில் தற்போதுள்ள உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்காக வாய்ப்புகளும் சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டுள்ளன. இத்துடன் வடக்கின் குரல் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் வடக்கின் குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.